Hello friends and families, welcome to Ashwini Shambhavi channel. நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூரில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் டச்சுக்காரர்கள் 17ஆம் நூற்றாண்டில் கடலில் மரக்கலங்களில் பயணம் செய்தார்கள். அவர்கள் துறைமுகங்கள் உள்ள ஊர்களில் இறங்கி அங்குள்ள கோயில் சொத்துகளையும் மக்களின் சொத்துகளையும் கொள்ளையடித்தாங்க. இந்த சமயத்தில் காரைக்கால் சென்றபோது அவர்கள் திருநள்ளாறு சிவன் கோயில் இருந்த நடராஜர் சிலையை தங்களோடு எடுத்து சென்றார்கள். காரைக்கால்லேருந்து அவர்கள் முருகன் சன்னிதானமான திருச்செந்தூருக்கு வந்தாங்க. திருச்செந்தூரில் கிபி 1649ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் கடற்கரையில் பிப்ரவரி மாதம் 1649 டச்சுக்காரர்களும் போர்த்துகீசியர்களும் போரிட்டாங்க. இவர்களுக்கிடையே போரில் டச்சுக்காரர்கள் வெற்றி கிடைத்தது. அதன் பிறகு டச்சுக்காரர்கள் 1649ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முருகன் கோவிலில் தங்கினாங்க. திருச்செந்தூரில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலே தங்கியிருந்தாங்க. இதை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் பிரதிநிதி ஒருவர் கோபமடைந்து, புனிதம் வாய்ந்த முருகன் திருக்கோயிலில் நீங்கள் பாசறை அமைத்து தங்கியிருப்பது சரியில்லைன்னு சொல்லி விரைவில் முருகன் கோயிலை விட்டு சென்று விடுங்கள்னு கேட்டார். ஆனால் டச்சுக்காரர்கள் திருமலை நாயக்கர் சொன்னதை பொருட்படுத்தவே இல்லை. இதற்கிடையில் திருமலை நாயக்கன் படை வீரர்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து டச்சுக்காரர்களோடு போரிட்டாங்க. இந்த போரில் டச்சு வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டார்கள். இதை அறிந்த அவர்கள் அதிகாரிகள் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு ஒரு செய்தி அனுப்புனாங்க. திருமலை நாயக்கர்கிட்டேருந்து எந்த பதிலுமே அனுப்பவில்லை. இதை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலில் இருந்த சண்முகர் சிலையை தங்களோட எடுத்து செல்லணும்னு முடிவு செய்தாங்க. ஐம்பொன் சிலை பொற்சிலையை எடுத்து செல்ல முடிவெடுத்தார்கள். அவர்கள் ஏற்கனவே தங்களுக்கு சொந்தமான ஒரு மரக்கலத்தில் திருநள்ளாறு நடராஜர் சிலையை வைத்திருந்தாங்க. இப்போது அந்த மரக்கலத்தில் சண்முகர் சிலையையும் ஏற்றினார்கள். அதற்கப்புறமா கடற்பயணம் செய்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த மரக்கலத்தில் இருந்த சண்முகர் சிலையில் உள்ள ஒரு அருள்னே சொல்லலாம். கடலில் அந்த சிலையை ஏற்றினோன்னே பெரும் புயல் வீச ஆரம்பித்தது. கடல் கொந்தளித்தது. மின்னல் இடியோட பெரிய மழை பெய்தது. மரக்கலங்கள்லாம் புயல் காற்றில் ரொம்பவும் ஆட்டம் கண்டன. அதை பார்த்த மரக்கலங்கள் தலைவன், இந்த நிலையில் நாம் கடற்பயணத்தை தொடர முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த நேரத்தில் டச்சுக்காரர்கள் படைத்தலைவன் மரக்கலங்கள் கடலில் தத்தளிக்கிறத பார்த்து உடனே நங்குரம் போட்டு நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு வேலைக்காரர்களிடம் உத்தரவிட்டான். என்ன இருந்தாலும் பெரிய சூறாவளி, புயல் காற்று, மழை, இடி மின்னல்களால் மரக்கலங்களில் இருந்தவங்க எல்லாருமே மிகவும் பயந்து விட்டார்கள். எந்த நேரமும் மரக்கலங்கள் கடலில் மூழ்கிவிடும் நினைத்து உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று மிகவும் பயந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் உணர்ந்தார்கள், நாம் செய்த தவறினால தான் நாம் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். திருச்செந்தூர் சண்முகர் சிலையை நம்ம எடுத்துகிட்டு வந்தனால தான் இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு படைத்தலைவன் என்ன சொன்னான்னா, கோயிலில் இருக்க அந்த எடுத்துகிட்டு வந்த சிலையை கடலில் தூக்கி போடுங்கள்னு உத்தரவிட்டான். முருகன் சிலையை கடலில் வீசினோனையே அடுத்த நொடியே அந்த புயல் மழையெல்லாம் நின்றுச்சு.
இதை பார்த்த டச்சுக்காரர்கள் முருகனுடைய மகிமையை உணர்ந்தாங்க. உயிர்களும் மரக்கலங்களும் தப்பி பிழைத்தன என்று முருகனை அந்த மரக்கலத்திலே வணங்கிவிட்டு கடற்பயணத்தை தொடர்ந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்த பிறகு 4 ஆண்டுகள் கழித்து திருச்செந்தூரில் வேறொரு நிகழ்ச்சி நடந்தது. திருநெல்வேலி மலையப்ப பிள்ளைன்னு ஒருவர் இருந்தார், முருக பக்தர். அவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் இரவு அவர் மலையப்ப பிள்ளை கனவில் முருகப்பெருமான் தோன்றி, திருச்செந்தூர் கோயில் கிழக்கு திசையில் வதனாரம்ப தீர்த்த கட்டம் இருக்கிறது, அந்த திசையில் நான் கடலில் ஓர் இடத்தில் இருக்கிறேன், கடலில் நான் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் உனக்கு அடையாளம் கூறுகிறேன் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு. பாருங்கள், அவர்கள் வீசியிருந்த முருகன் சிலை கடலில் இருக்கிற செய்தியை 4 ஆண்டுகள் கழித்து ஒரு முருக பக்தர் கனவுல முருகன் கூறியிருக்கிறாரு. அந்த கடலில் ஒரு எலும்பிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும். அந்த இடத்துல ஆகாயத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கும். அங்குதான் கடலுக்குள் நான் இருக்கிறேன், நீ அங்கு சென்று என்னை கடலிலிருந்து எடுத்து திருச்செந்தூர் கோயிலில் எழுந்தருளச் செய் என்று கூறினார். அவர் சொன்னவாறே மலையப்ப பிள்ளை கடலில் மூழ்கி தேடிய போது நடராஜர் சிலையும் சண்முகர் சிலையும் கிடைத்தது. மலையப்ப பிள்ளை திருச்செந்தூர் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் எழுந்தருளச் செய்தார். கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பாக. இதுவரைக்கும் திருச்செந்தூரில் சண்முகர் சிலை எழுந்தருளியுள்ள உண்மையான நிகழ்வை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.